மேடம், என் ஹஸ்பண்ட் எப்போதும் என்னை ஏமாத்திட்டே இருக்காரு மேடம். 5 நிமிஷத்துல வந்துடுறேன், ரெடியா இரு, வெளியே போலான்னு சொல்வாரு. நானும் ரெடியா இருப்பேன் மேடம். ஆனா 5 மணிக்கு தான் வருவாரு. இப்படி ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி இல்ல மேடம். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் இப்படிதான் இருக்காரு மேடம். யார்கிட்ட சொன்னாலும் இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் கோவப்படுறேன்னு சொல்றாங்க மேடம். என்னால பொறுத்துக்கவே முடியல மேடம். இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல பதில் சொல்லணும் மேடம். இந்த ஆம்பளைங்க எல்லாம் அப்படிதான் நடந்துக்குவாங்க. அவங்களுக்கு நம்ப வச்சு கழுத்த அறுக்கிறதுக்கு தான் தெரியும். பொறுப்புங்கிறது சுத்தமா கிடையாது. இந்த சின்ன விஷயம்லாம் இருக்குல்ல, லேட்டா வர்றது, போன் பண்ணா எடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் கேட்காம விட்டீங்க, அப்புறம் பெரிய விஷயத்துல போய் மாட்டி நின்னுடும். சொல்லிட்டேன். இதெல்லாம் ஆரம்பத்திலேயே நம்ம கண்டிக்கணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் சமைக்கிற மாதிரியே சமைங்க, அப்புறம் ரெடி ஆகுற மாதிரியே ரெடி ஆகுங்க. ஆனா சமைக்க கூடாது, ரெடி ஆக கூடாது. புரியுதா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல அவங்க பண்ற மாதிரியே நீங்களும் பண்ணணும். அப்பதான் அவங்க திருந்துவாங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா ஃபாத்திமா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். ரொம்ப நன்றி மேடம். என்னாச்சு மதர்? எப்போதும் சமாதானம் தான் பண்ணி வைப்பீங்க, இன்னைக்கு அடிதடின்னு ஆக்ஷன் பிளாக்லாம் இறங்குறீங்க. என்னடா வேலையை பாருடா. என்னது மதர், ரொம்ப டரரா இருக்காங்களே. நல்லா சொன்னீங்க மதர். நீ ஏன் என்ன பாக்குறீங்க? அங்க பாரு, கண்ணை குத்திருவேன். என்னாச்சு மதருக்கு? கண்ணை குத்துருவேன்றாங்க. அடுத்த காலம் மதர். இப்ப அடுத்த காலர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறது? எங்க இருந்து பேசுறீங்க? நான் உங்க லக்ஷ்மி பேசுறேன். மேடம், என் பேர் அபி. நீங்க நல்லா சமையல் பண்ணுவீங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. எனக்கு சமையல் அவ்வளவா வராது. என் வருங்கால கணவர் ஒரு செஃப் மேடம். அவரை கவர் பண்ற மாதிரி ஒரு குக்கிங் டிப்ஸ் கொடுங்க மேடம். உனக்கு குக்கிங் டிப்ஸ் இல்ல, லைஃபுக்கே டிப்ஸ் கொடுக்கறேன். முதல்ல இந்த சமைக்கிற ஆம்பளைங்கள நீ நம்பாத. அதுக்கப்புறம் இந்த ஷெஃபா இருக்காங்களே, அவங்கள நம்பவே நம்ப கூடாது. சமையல் அறையில இருக்கிற ஆம்பளைங்க ரொம்ப டேஞ்சர். ஆரம்பத்துல சமைச்சு கொடுத்து நல்லவங்க மாதிரி நம்மள நம்ப வைப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அபி. ஓகே மேடம். சரி, நான் அபிக்காக ஒரு பாட்டு போடுறேன், கேளுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிங்க் எஃப்எம் 113.8. என்ன சமைக்கிறாரோ அவரும் ஒரு சமையலும், உலகத்திலேயே இல்லாத சமையல், ஷெஃப். ஒரு போன் பண்ண தெரியாத பெரிய ஷெஃபா. ஷெஃப் ஷெஃப். ஒரு மெசேஜ்ல ஒரு கால் இல்ல. மதர், ஏன் இப்படி சம்பந்தம் பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நான் சம்பந்தம் இல்லாம பேசுறேனா? நான் சம்பந்தம் இல்லாம பேசுறேனா? சொல்லுடா, நான் சம்பந்தம் இல்லாம பேசுறேனா? போடா, உன் வேலையை பாருடா. பாக்குறேன் மதர். சும்மா நோய் நோயின்னு பேசிக்கிட்டு. சொல்லுங்க பவி. ஹலோ மேடி, இப்போ அத்தையோட ஷோவை உடனே போய் கேளு, லைவ் ஓடிட்டு இருக்கு. ஹரிசர் மேல இருக்கிற கோவத்தை அத்தை வேற வழி இல்லாம ஷோலயே காட்டிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போய் பாரு. அச்சுச்சோ, அப்ப மொத்த சென்னை ஹரிசரை தப்பாதான் நினைக்க போதா? ஆமா ஆமா. சரி சரி, சீக்கிரம் போய் பாரு. ஆமா, ஹரிசர் எங்க இருக்காரு? சத்தியமா தெரியல பவி. எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாரு. இப்ப போனையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. எங்க போனாருன்னே தெரியல. சரி சரி,
நான் பாத்துக்கிறேன். நானும் வேணா கால் பண்றேன். நீ இப்பவே போய் ஷோவை கேளு. சீக்கிரம் போ, சரியா? அடுத்த காலர் யாருன்னு நாம பார்க்கலாமா? சொல்லுங்க, யார் பேசுறது? எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், நீங்க எல்லா ஆம்பளைங்களையும் தப்பா சொல்றீங்க. ஆ? ஆமா மேடம், நான் வேலை பார்க்குற ஆபீஸ்ல என்னோட ஒருத்தர் வேலை பார்க்கறாரு. மிடில் ஏஜ்ல இருக்க பேச்சுலர். எல்லார்கிட்டயும் அன்பாவும் ரொம்ப அக்கறையாவும் நடந்துக்கிறவரு. சொல்ல போனா டீ டோட்லர். இன்னும் சொல்ல போனா எங்க ஆபீஸ்லயே அவர் தான் ரொம்ப நல்லவர்னா பாத்துக்கோங்களேன். இப்படியும் சில ஆண்கள்லாம் இருக்காங்க மேடம். நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அவர்கிட்ட தான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பார்த்ததும் கெட்டவங்களா தெரியறாங்கல்ல, அவங்க கிட்ட கூட நம்ம பழகிடலாம். ஏன்னா நாம அவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். ஆனா இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களே, பசும் தோல் போர்த்தின புலி மாதிரி இருப்பாங்க. இவங்கெல்லாம் சீனி சர்க்கரையா பேசுவாங்க. அப்படியே நம்மள கவுத்துருவாங்க. எப்ப மாறுவாங்க நம்மளால சொல்லவே முடியாது. நம்ம பாதுகாப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருங்க. நான் சொல்றதெல்லாம் புரியுதா? மதர், என்னடா என்ன மாதிரி இன்னைக்கு ஆண்கள் வெறுப்புடேவா? கப்புள்ஸ் எல்லாத்தையும் சிங்கிள்ஸ் ஆக்குறீங்களே. டேய், ஆம்பளைங்க எல்லாருமே மோசம் தான்டா. நீ ஒரு ஆம்பளை புள்ள தானே. என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் உனக்கு எப்படிடா புரியும்? போடா, கிளம்பு. இல்ல நானே கிளம்புறேன். போடா, நகருடா. என்ன மதர்காச்சு, ஏன் இப்படி கோவப்படுறாங்க? ஒண்ணுமே புரியலையே. இது தொட்டா அது விழுது, அது தொட்டா இது விழுது. என்ன பண்றதுனா? எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சுயநலமா தான் இருக்காங்க. யாரையும் நம்ப கூடாது. அத்தை செம்ம கோவத்தை சமையல்ல காமிக்கிறாங்க போல. கிச்சன்ல இருந்து எல்லாம் பறக்குதே. ஹேய், என்ன பாத்திரங்கள் ஊற சத்தம் வாசல் வரைக்கும் கேக்குது? அம்மா உள்ள சமைக்கிறாங்களா, சண்டை போடுறாங்களா? சந்தோஷ், அத்தை இன்னும் ஹரிசரை பார்க்கலன்ற டென்ஷன்ல இருக்காங்க. அதான் சமையல கூட கலவர மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. பார்த்தல, ஹரிசரை பாக்குற வரைக்கும் இப்படிதான் போல. டேய், அப்புறம் இன்னைக்கு ப்ரோக்ராம்ல கூட இப்படிதான்டா. எல்லா கேள்விக்கும் ஒரே மாதிரி பதில் சொல்றாங்க. சரி, நீ எங்கேயாவது அவரை பாத்தியா? 2 நாள் ஆச்சு, எங்க போனார்னே தெரியல. ஆளே காணோம். மொபைல் வேற ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இல்ல பவி, நானும் பார்க்கல. இன்ஃபேக்ட் அவர் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாதிரியே தெரியல. என்னடா? ஹேய் பவி, அம்மா அவரை பார்க்கல என்னதும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்கல்ல. இதுக்கு நம்ம கேட்கும் போதே பேசாம ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்ப எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? டேய், அது எப்படிடா உடனே ஒத்துக்க முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம், ஒரு டைம் வேண்டாமா? எடுத்தோம் கவுத்தோம்லாம் பண்ணிட முடியாது. ஏன் முடியாது? நாங்கெல்லாம் அப்படிதான். ஒன்ஸ் ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அவ்வளவுதான், அப்படியே ஃபிக்ஸ் ஆயிருவோம். அதுக்கப்புறம் யாரு வந்தாலும் என்ன வந்தாலும் மாறவே மாட்டோம். இல்ல, ஆணுக்கும் பொண்ணுக்கும் முடிவெடுக்கிற அதிகாரம் ஒரே மாதிரியா இருக்கு. ஏதோ இந்த ஜெனரேஷன் நாங்க தான் கொஞ்சம் ஓப்பனா இருக்கோம். அத்தை எல்லாம் அப்படி எதிர்பார்க்க முடியுமா? சந்தோஷ், அவங்களுக்கு இந்த குடும்பம் தான் உலகம். இதுதான் எல்லாம். இப்ப நம்ம சொல்றோங்கிறதுக்காக உடனே எல்லாத்தையும் மாத்திக்க முடியுமா அவங்க? We women are individuals, not independent. நீ
சாப்பிட்டியா சந்தோஷ்? ஆ, ஆ, அ, பவி நீ ஜூஸ் குடிச்சியா? அத்தை, என்னத்த நீங்க தானே வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல கேட்காம சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுத்தீங்க. ஆமாமா, நான் மறந்துட்டேன். ம், ம். குட்டி நீ காஃபி குடிக்கிறியா? மா இந்த டைம்ல காஃபியா? அதெல்லாம் வேண்டாம். அது என்னம்மா கையில பாக்ஸ் இருக்கு? என்ன சந்தோஷ் இப்படி கேக்குற? அத்தை சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துட்டு வராங்க. சக்கரை பொங்கலா? என்னம்மா விசேஷம் சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு? நான் சும்மா தான் செஞ்சேன். உனக்கும் பவிக்கும் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான். ஓ அப்படியாமா? அப்புறம் எதுக்கு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வந்தீங்க? பிளேட்ல போட்டு எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல, இது மேடிக்கு. எந்த மேடிக்கு? மேடிக்கு. நம்ம மேடிக்கு. மேடி தான் சொன்னா, உங்க கையால சக்கரை பொங்கல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் செஞ்சு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா. ம். அதனால தான் நான் மேடிக்கு சேர்த்து செஞ்சேன். ஓ ஓ மேடிக்கா. ம், சரி சரி. சுகரு ராக்கெட் விலையில ஏறி போகுது. சக்கரை பொங்கல் சாப்பிடணும்னு ஆசைப்படுறா பாரு. என்னது மேடிக்கு சுகரா? சுகர்னா ஆ, ஆ, அந்த சுகர் இல்ல, நிறைய சக்கரை பொங்கல் சாப்பிட்டா வரும்ல, அதுதான் சொல்றேன். பார்த்து அத்தை, ஹரி சார் எப்படியாவது எடுத்து சாப்பிட போறாரு. அவருக்கு ஏற்கனவே சுகர் இருக்குல்ல. சாச்சா, நான் எதுக்கு ஹரிசாருக்காக சக்கரை பொங்கல் பண்ண போறேன்? அவரே சக்கரை பொங்கல் பண்ணிக்கிட்டோம், அவர்தான் பெரிய ஷெஃப் ஆச்சே. ஓ இது மேடிக்கு. சரி சரி மேடிக்கு மட்டும்தான். பாத்தியா பவி, ஹரிசாருக்கு தான் எடுத்துட்டு போறாங்க. ஆனா நம்ம கிட்ட எப்படி சமாளிக்கிறாங்கன்னு குடிக்கணும் ஒரு வாட்டி. ஏன் சார் வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க? அங்க என்னடா லட்சுமி மேடம் உங்களை வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, எதுக்கு நீங்க இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, யார் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? ஏதோ சும்மா வீட்ல இருக்கணும்னு தோணுச்சு, கேஷுவலா வாக் பண்ணிட்டு இருக்கேன், தெரியல. அப்ப எதுக்கு போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? வாக்கிங்க்கு கூட வராம இங்கே இருக்கீங்க. சொந்த வீட்டுக்கு யாராவது வந்தா நீ பாரு நீ பாருன்னு என்ன விரட்டிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எதுக்கு சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நடி, சில விஷயத்துக்கெல்லாம் விளக்கம் கேட்க கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும், புரியுதா? அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்க என்ன காரணம்னு சரியா சொன்னதா பண்ண முடியும். என்ன வேணும் பாக்குறியா? நான் பயப்படுறேனா? நான் பயப்படுறேனா? நானே போய் கதவு திறக்கிறேன் பாரு. போங்க. ஐயோ, லட்சுமி மேடம். அடி, என்னாச்சு? லட்சுமி மேடம் வந்திருக்காங்க. ஏய், அது லட்சுமி மேடம் வந்திருக்காங்கன்றல. அதான், வெரி குட். தேடிட்டு வீட்டுக்கே வந்திருக்காங்க. நல்லா மாட்டீங்க. இரு, என்ன கேட்டாங்கன்னா நான் வேர்ல்ட் டூர் போயிருக்கேன்னு சொல்லு. வேர்ல்ட் டூரா? இல்ல, அது தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. தூங்கிட்டு இருக்கீங்களா? சார், என்னெல்லாம் போய் சொல்ல முடியாது. சொல்லுடி. சொல்ல மாட்டேன். சொல்லுமா. வாங்க மேடம், உள்ள வாங்க. வாங்க வாங்க மேடம். நீயும் இங்கதான் இருக்கியா? ஆமா மேடம், புது ஆர்டர் வந்திருக்கு, பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணணும்ல, அதான் ஹரிசரை பார்க்க வந்தேன். அப்போ குதிர்குள்ள இல்லைன்னு சொல்ற மாதிரி அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்றா. ஹரி சார் எங்க வீட்ல இருக்காரா? இல்ல மேடம், அது வந்து சரி, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அவர் வீட்ல இல்லையா? மேடம், இல்ல மேடம், நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் சக்கரை பொங்கல் வீட்ல செஞ்சேன், அத கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். அப்படியா? சக்கரை பொங்கல். ஆஹா, சக்கரை பொங்கல், அதுவும் மேடம் கையால செஞ்சது. சூடா சாப்பிட்ட செம்மையா இருக்குமே. ஹரி, இப்படி வந்து மாட்டிக்கிட்டியடா. என்ன மேடம் விசேஷம்? சக்கரை பொங்கல் செஞ்சிருக்கீங்க? ஒரு விசேஷமும் இல்ல, சும்மா செஞ்சேன், அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சூப்பர்.
ஹரி சார் எங்க போயிட்டாரு? எங்க போனாரு? இங்கதான் இருக்காரு. என்னது, இங்கதான் இருக்காரா? அது வந்து இல்ல மேடம், இல்ல இல்ல இல்லனா இங்க இல்லனா வீட்டுல இல்லன்னு அர்த்தமா? உள்ள தூங்குறாரு. உள்ள யாரு? ஹரி சாரா? இந்த நேரத்துலயா? நைட் 12 மணி வரைக்கும் போன் நோண்டிட்டே இருப்பாரு. அவர் இந்த நேரத்துல தூங்குவாரா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம், அவர் தான் சொல்ல சொன்னாரு. என்னது, அவர் சொல்ல சொன்னாரா? ஆமா. இல்ல இல்ல இருக்கேன் வீட்ல அப்படின்னு அவர் சொல்ல சொன்னாரா? இல்ல, நானே தான் சொன்னேன். டாடி, மேடம், இப்போ என்ன மேடம் உங்களுக்கு இந்த சக்கரை பொங்கல் அவர் மட்டும் தான் சாப்பிடணும், நான் சாப்பிட கூடாது அப்படிதானே? உனக்காக தான் செஞ்சேன், நீ ஏன் சாப்பிடு. Thank you so much. சாப்பிடு. Thank you. நான் போறேன். Bye. ஹரி சார் வரதுக்குள்ள சாப்பிடணும். அது அது உங்களுக்காக மேடம் ஆசாசியா சக்கரை பொங்கல் செஞ்சிருக்காங்க சார். நீங்க என்னடா சின்ன புள்ள மாதிரி கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கீங்க? போங்க சார். நீங்க இல்லன்னா அவங்க மூஞ்சி தொங்க போட்டு போயிருக்காங்க தெரியுமா? எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். பார்சல் எனக்கு வந்தது, குடுக்குறீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அது வந்து சார், ஏன் டிஸ்டர்ப் பண்ற? அது ஒண்ணு இல்ல சார், சக்கரை பொங்கல் அது இருக்குல்ல, அது எனக்கு கொடுங்க. இந்த டப்பா இருக்குல்ல, இத நீங்களே வச்சுக்கோங்க. சார், சக்கரை பொங்கல். சரி, எனக்கு சக்கரை பொங்கல் கொடுத்து அனுப்பியிருக்காங்கல்ல, நீ வெளியே உட்காந்துக்க, நான் உள்ள இருக்கேன். ஓகே சார். ஐயோ, கை கிட்ட வாய் கிட்ட போயிடுச்சு. சக்கரை பொங்கல் அவர் வரத்துக்குள்ள சாப்பிடலாம் நினைச்சேன். எல்லாம் போச்சு. எங்க இந்த ஹரி சார் 2 டேஸ்ல சொல்றேன்னு சொல்லிட்டு போனாரு, அதுக்கப்புறம் ஆளையே காணோம். அபார்ட்மெண்ட் ரூல்ஸை மதிக்கிறவரா இருந்தா அன்னைக்கே பதில் சொல்லி இருப்பாரு. யாராவது ஒரு ஆளை விட்டு கூட்டிட்டு வர சொல்லுங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டியது அசோசியேஷன் செக்ரட்டரி தான். ஆனா அவங்களே அவங்க ஃபேமிலி இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால கண்டும் காணாம இருக்காங்க. ஏதோ அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பொது பிரச்சனையை பேசுற மாதிரி ஆளாளுக்கு கத்திட்டு இருக்கீங்க. இது அவங்க தனிப்பட்ட விஷயம், இதுல நாம தலையிடுறதே தப்பு. இதெல்லாம் யாரும் நல்லா தூண்டி விட பாக்குறாங்க, அதான் எல்லாரும் சாவி கொடுத்த பொம்மையாட்டம் ஆடுறீங்க. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ கீதா, வெயிட். அவங்களெல்லாம் இன்சல்ட் பண்ணாதீங்க. அவங்கெல்லாம் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பிளாட்டோட ஹவுஸ் ஓனர்ஸ். அவங்களுக்கு இருக்கிற உரிமையில பேசுறாங்க. வாட்? பிரதீபா, இதெல்லாம் யாரோட வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க இந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுனால யாருக்கு என்ன யூஸ் இருக்குன்னு சொல்லுங்க. அது எப்படி? என்னால நிக்க வச்சு எப்படி எல்லாம் கேள்வி கேட்டீங்க? ஹலோ, அதெல்லாம் ரைட்டா? அண்ட் மோர் ஓவர், நம்ம அபார்ட்மெண்ட் ரூல்ஸ் இவங்க பிரேக் பண்ணிருக்காங்க. அது ரீசனா இருக்கும், அதான் எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க. ఆమా ఇల్లేని సొల్లిటా ముడించిపోచ్చి లక్ష్మి, నువ్వైనా నోరు తెరిచి చెప్పొచ్చు కదా. இதெல்லாம் சரி வராதுங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவர் வீட்டுல போய் கேட்டாதான் சரிப்பட்டு வரும். ஆமாமா,
அசோசியேஷனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமே அவமானப்படுத்தினதுக்கு நம்ம எல்லாரும் அங்க வீட்டு வாசப்படி முன்னாடி நின்னாதான் சரியா இருக்கும். வாங்க எல்லாரும் போலாம். வாங்க 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 எல்லாரும் போலாம். வாங்க வாங்க எல்லாரும் போலாம். வாங்க. எதுக்காக இங்க உட்கார்ந்து ஏன் வெயிட் நேரா பண்றீங்க? போய் முட்டில நம்மள கேள்வி கேட்டுட்டு வாங்க போலாம். இதுதான் சரியா இருக்கும். வாங்க போலாம். ஒரு நிமிஷம். ஹரி சார் வீட்ல இல்ல. ஏ எங்க போயிருக்காரு? வீட்டை விட்டே போயிட்டாரு.